ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 60 இறைவார்த்தை 22. அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக. நம் தகப்பனாகிய ஆண்டவர் தம் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி நம்மை அழகு பார்க்கிறார். எனவே அவர் தம் வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் வழி நடக்கும்போது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்பட்ட சொந்த பிள்ளைகளாகிறோம். அவருடைய வார்த்தை ஓர் விதை. அந்த விதையானது நம் மனமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கையை நாம் அறுவடை செய்கிறோம். ஏனெனில் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளும் பிள்ளைகளாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவிவிலியத்தில் 1 யோவான் அதிகாரம் 5 இறைவார்த்தை 4 கூறப்படும் பொழுது, கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆகவே நாம் கடவுளிடமிருந்து நமக்குள்ள நம்பிக்கையை திடப்படுத்தி நிலைத்திருந்தோமே என்றால் நாம் ஜெயம் எடுப்போம். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பொழுது அவர்களுடைய அடிமைத்தனத்தை முறியடித்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை வாக்களித்தார். நமக்கும் நம் ஆண்டவர் பாவம், ஏழ்மை, சாபம், தடைகள், சோதனைகள் என எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். அவ்வாக்கை பிடித்து கொண்டு உலகத்தில் நாம் ஜெயம் எடுப்போம், வெற்றி பெறுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் உம்மை போல உலகத்தில் ஜெயம் எடுக்க அதற்குரிய ஞானத்தை எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் உம்முடைய மக்கள் என்பதை மற்ற கண்கள் அனைவர் முன்னிலையிலும் எங்களை சிறந்திருக்கும் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை உடைத்து உருமாற்றும் எங்கள் நல்ல தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.